ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் மோஷன் லெசன்லேருந்து நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a particle is moving up an inclined plane. Its velocity changes from 25 meter per second to 10 meter per second in 5 seconds. What is its acceleration? நம்மள acceleration ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தாச்சு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ நீட் டு ஃபைண்ட் அ ஏ வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன? v is equal to u plus at. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can able to find a a value. So in terms of a ல சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க ஃபார்முலாவை. ஸோ அப்போ v minus u by tன்னு கிடைக்கும் இல்லையா? வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 minus 25 divided by 5 seconds. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா -15/5, இட்ஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 3ன்னு கிடைக்கும். ஸோ a is equal to -3 meter per second square. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். a வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? a is equal to -3 meter per second square. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The velocity changes from 35 meter per second to 60 meter per second in 3 seconds. What is its acceleration? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் ட்ரை பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டைம் இருக்குது. ஸோ ஏ ஃபைன் பண்ணணும். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனே யூஸ் பண்ணலாம். v is equal to u plus at. ஸோ அப்போ ஃபார்முலா a is equal to என்ன வரும்? v minus u by t. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வியோட வேல்யூ 60 minus 35 divided by 3. So 60 minus 35 is nothing but 25 divided by 3. So divide பண்ணிங்கன்னா 8 3s are 24, balance 1 0 சேர்த்தோம் அப்படின்னா 10. So 3 3s are 9, 3 3s are 9 வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 8.3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ acceleration ஃபைன் பண்ணிட்டோம். a is equal to 8.3 meter per second square.